காதலித்தார்கள் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் பேசுகிறாங்க. அந்த குழந்தையோட புகைப்படத்தை பகிர்றாங்க. இதெல்லாம் அசால்ட்டாக பண்ணுறாங்க. அதை கேட்க போனால் மற்றவர்கள்லாம் ஜாதி வெறியர்கள்னு சொல்கிறாங்க. அவர்களெல்லாம் கண்டமணிக்கு ஜாதி பேரை சொல்லி திட்டுறது, அவங்க வீட்டு பெண்களை திட்டுறது, இதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டு சூழ்நிலை கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போது அந்த பெற்றவங்க வளர்த்தவங்களுக்கு ஏன் இந்த அரசு தண்டனை கொடுக்க கூடாது? வளர்த்தவங்க ஏன் இதுக்கு பொறுப்பேற்றுக்கல? பெண்களை மட்டும் குறை சொல்றீங்க. பாதிக்கப்பட்டது ரெண்டு சைடும் தான், ஏன் ஒரு பக்கமா பாக்குறீங்க? எங்களோட பெண் பிள்ளைகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொலி பேசக்கூடிய விஷயம் இந்த மயிலாடுதுறை சம்பவம். இந்த மயிலாடுதுறை சம்பவம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். நிறைய பேருக்கு இந்த அரசியல், இங்கே நடக்கக்கூடிய அரசியல் என்ன ஏது அப்படிங்கிறது இவர்களுக்கு புரியாமல் சமூக நீதி அரசியல், இங்கே ஒரு குறிப்பிட்டவர்கள்லாம் ஜாதி ரீதியாக செயல்படுறாங்க, மற்ற எல்லாருமே ஜாதி இல்லாமல் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு செயல்படுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் வெளிப்படையாக இங்கே நடந்த ஒரு தற்கொலையை கொலையாக மாற்றுவதற்கும், அது குறிப்பாக ஆணவ கொலையாக மாற்றி ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே ஜாதி வெறியர்களாக சித்தரிப்பதற்காக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொபகண்டா. இப்போ அதில் ஒன்றுமே இல்லைன்றாங்க, தூக்கு மாட்டு வேற என்னங்க நான் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். கோரிக்கை என்ன, நம்ம மர்டர் கேஸ் தான் போடணும். ஆனால் அது போட முடியாது, அது போடவும் முடியாது ஆக்சுவலா. சரிங்களா, அது போஸ்ட்மார்ட்டத்தில் அவங்க போலீஸ்க்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் கொலை வழக்கு மாற்றுவாங்க. அதுக்கு முன்னாடி மாற்ற முடியாது, அப்படி ப்ரொசீஜர் கிடையாது. சரிங்கண்ணா, அவங்க போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் அவங்க இன்ஃபார்மிங் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த இது கேட்கலாமாண்ணா? இப்போ சூசைட் அப்படிங்கிற மாதிரி இவங்க இதுலையும் கொடுத்துட்டாங்கன்னா, ஏற்கனவே ஒன்று வந்துருச்சு பிஎம் ரிப்போர்ட்டு. ஆமாண்ணா, பொண்ணுக்கு வந்துருச்சுங்கண்ணா, வச்சு நேற்று எரிச்சுட்டாங்கண்ணா. நம்ம எடுக்கிற முடிவுக்கு அவங்க கட்டுப்படுறாங்க, அண்ணா சொல்ற முடிவுக்கு அவங்க ஒத்துழைக்கிறாங்கண்ணா. பல ஊடகங்கள், அது குறிப்பாக சினிமா பிரபலங்கள் கூட, டைரக்டர்ஸ், அதே மாதிரி பேச்சாளர்கள், இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை என்ன ஏது நடக்கிறது என்ன ஏதுன்னே தெரியாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு காணொலி விட ஆரம்பிச்சிட்டாங்க, தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள்கிட்ட இருந்து வெளியான அந்த காணொலி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஃபோன் காலில் பேசுகிறாங்க. அண்ணா இப்போ பாருங்கள், இது தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துடுச்சு, இதை எப்படியாவது கொலையாக மாற்றணும், ஆணவ கொலையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர்கிட்ட பேசக்கூடிய அந்த காணொலி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்ட ஒரு காணொலி, மிக முக்கியமான ஒரு காணொலி, மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதற்காக அப்படின்னா, இது மாதிரி எத்தனை தற்கொலைகளை இவர்கள் கொலையாக மாற்றிருப்பார்கள். வணக்கம் 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 அண்ணா. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல நம்ம கொஞ்சம் அதை டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ணும் போது நாங்க பொலிட்டிக்கலா இப்ப நம்ம பண்ண முடியாது. சரிங்களா, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஆய்வு பண்ண சொல்லுங்க. நம்பர் ஒண்ணு, நிறைய அறிஞர்கள் இருப்பாங்க, அறிவியல் உதவியாளர் இருப்பாங்க, ஃபாரன்சிக் ஆபீசர் இருப்பாரு, அவங்களை இன்வால்வ் பண்ண சொல்லுங்க. நம்பர் ஒண்ணு. ரெண்டாவது, டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அந்த ஃபாரன்சிக் டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு. ஃபாரன்சிக் அதுல அந்த மெடிக்கல் டாக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அது யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் தான் இருப்பாங்க. சரிங்க, ஆமா. அந்த இதுல பிணக்கூறாய்வு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், ஃபாரன்சிக் டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அந்த டீம்ல ஒருத்தர் ஃபாரன்சிக் டாக்டரா இருக்கணும். சரிங்க. எத்தனை தற்கொலைகளை ஆணவ கொலையாக மாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ தமிழக அரசு இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு இப்போ ஆணவ கொலை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி இவங்க ஏமாத்துறத கையும் களவுமாக பிடிபட்டிருக்காங்க. கையும் களவுமாக ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே ஜாதிவெறி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டு இந்த விசிகாவும் கம்யூனிஸ்டும், இவங்க 2 பேர் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கூட்டாளி. இந்த 2 கூட்டாளிகளும் அப்படியே கொடியை எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுறது. ஸோ இப்படி எத்தனை ஊர்களில் எத்தனை குடும்பங்களை இவர்கள் நாசமாக்கியிருப்பாங்க. சிந்திச்சு பாருங்கள். அந்த கொலைகளில் சம்பந்தமே இல்லாதவர்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சு, குறிப்பாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த அந்த சுர்ஜித், அந்த கவினோட கொலை வழக்கில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கி இவர்கள் உள்ளே வச்சாங்க, உறவினர்களை.
அப்பாவை அம்மாவை எல்லாரையும் கண்டிப்பாக வழக்கில் சேர்க்கணும், சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாத்தையுமே வழக்கில் சேர்த்து அவர்களையும் சிறையில் அடைத்தார்கள். அதே மாதிரி தான் இங்கே அவங்க அம்மா வந்து கண்ணு தெரியாதவங்க, அப்பா வந்து ஒரு விவசாயி கூலி தொழிலாளி, அவங்க வந்து பிள்ளையை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் மேலையெல்லாம் பிசிஆர் வழக்கு போட்டு அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சு அவரோட வீடு வாசல் வாகனங்கள் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி அதோட காணொலியும் வெளியே வந்துருந்து. கேட்டால் இவங்கெல்லாம் வந்து தலித்துகளாம். ஸோ அதனால் வந்து இவர்கள் மீது எந்த வழக்கும் போடப்படலை. ஸோ கேட்டால் இவர்கள் எல்லாம் தலித்துகளாம், அதனால் வந்து அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்கெல்லாம் வந்து வீட்டை அடித்து உடைப்பாங்களாம். இதையெல்லாம் இப்படியே வந்து காணொலிகளில் பேசுகிறாங்க. மாயன் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் பேசுகிறார், அவர்கள் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள் கோபத்தில் ஆத்திரத்தில் வந்து வீட்டை எல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. ஸோ வந்து அதையும் வீட்டை அடித்து உடைக்கிறத கூட இவர்கள் வந்து நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே வந்து நிலவுது. ஸோ இந்த சம்பவங்கள் எதற்காக வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்னா, இது குறிப்பாக வன்னியர்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் கடந்து போகக்கூடாது. தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் கடந்து போகக்கூடாது. எல்லாருமே அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் வந்து இதை வந்து எடுத்து பேசணும். நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கும், இது நாளைக்கு வந்து எல்லாருக்குமே நடக்கும். ஒவ்வொரு சமுதாயத்திலையும் நடந்துட்டு தான் இருக்குது, அங்கே இங்கன்னு நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவனுக்கு பிரச்சனைன்னு மற்றவங்க வந்து கண்டு காணாமல் இருக்கிறது. ஸோ ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து குறிப்பாக வன்னியர்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தில் எடுத்து என்னெல்லாம் பேசுகிறாங்க, சகட்டு மேனிக்கு பெண்கள் எல்லாம் தவறான வார்த்தைகளில் ஆபாச வார்த்தைகளில் உங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் பொம்பளைகள் இருக்கா, உங்களுக்கு மட்டும்தான் இது இருக்கா அது இருக்கா, உங்களுக்கு மட்டும் என்ன அலுசமாக இருக்கா, தங்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தவறான வார்த்தைகளில் கொச்சையாக பேசுகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து பேரை சொல்லி அந்த சமுதாயத்தோட பெண்களை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதை எல்லாருமே பார்த்துட்டு கடந்து போகிறாங்க. அப்போ அவர்கள் வந்து அதற்குரிய சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மற்ற சமுதாயத்தில் நடக்கும், தேவர் சமுதாயத்தில் நடக்கும்போதும் இதே மாதிரி தான். குறிப்பிட்ட தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது, காணொலிகள் போடுறது, கடுமையான விமர்சனத்தை வைக்கிறது, அந்த சமுதாயத்தையே மிக தரக்குறைவாக பேசுகிறது, இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் நடக்கலையா? இதெல்லாம் நடந்துச்சு. யூடியூப் சேனல் வச்சுருக்கவன் பிரபலங்கள், தங்கள் மிகப்பெரிய பேச்சாளர்கள், தாங்கள் மிகப்பெரிய சமூக நீதி போராளிகள், ஜாதி ஒழிப்பாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் உட்காந்துக்கிட்டு இவங்களோட வன்மத்தை எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக பரிதாபங்கள் யூடியூப் சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா அதற்குன்னு அவர் வீடியோவே போட்டார். ஸோ இப்படி இவர்களுடைய ஜாதிய வன்மத்தை வந்து இவர்கள் வந்து தொடர்ந்து தீர்த்துக்கிட்டு வராங்க. ஸோ தேவமாருக்கு நடந்துச்சுன்னா தேவமார் மட்டும் தான் பேசணும், வன்னியர்களுக்கு நடந்துச்சுன்னா வன்னியர்கள் மட்டும் தான் பேசணும், கவுண்டர்களுக்கு நடந்துச்சுன்னா கவுண்டருக்கு மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிறது இல்லாமல் இது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இப்போ தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க, வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க, பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், கவுண்டரு, குறிப்பாக நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்து சேம் பிரச்சனை தான். இப்போ இது வந்து எப்படின்னா ஒரே கட்டமைப்பு அப்படின்னா, இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே இருக்கிற அனைவர்களுக்குமே பிரச்சனை வந்து ஒன்று தானே. இவங்க பிசிஆரால் பாதிக்கப்படக்கூடிய சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த எல்லா சமுதாயமே வரும். இந்த எல்லா சமுதாயமே பிசிஆரால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயம். அதே மாதிரி இந்த நாடக காதலால் பாதிக்கப்படக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயங்கள் தான். ஸோ பெண் குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப முடியல, இதனால் இந்த காதல் கீதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரித்தனம் மொள்ள மாதிரித்தனம் பண்ணக்கூடிய இவர்களால் பாதிக்கப்படக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயங்கள் தான். ஸோ இவர்கள் எல்லாருமே ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே பேசணும், மற்றவர்களும் பேசணும். ஸோ அப்போ தான் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வை காண முடியும். ஸோ இது வந்து இன்றைக்கி நடந்துருச்சு நாளைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாளான்னைக்கு நடக்காதா? இன்றைக்கி வன்னியர்களுக்கு நடந்தது இப்போ தேவர்களுக்கு நடக்காதா? நாளைக்கு செட்டியாருக்கு நடக்காதா? ரெட்டியாருக்கு நடக்காதா? மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கெலாம் நடக்காதா? எல்லாருக்கும் நடக்கும். இப்போ டெய்லி இது நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்கே பிசிஆர் கேஸ் போட்டிருக்காங்க. யார் மேலே அப்பா மேலே போடணும்னு பார்த்தா அப்பாவும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ வந்து அவருடைய மனைவி வந்து செட்டியார், கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவும் செட்டியார் அவர் மனைவி மேலே கேஸை போட்டிருக்காங்க, பிசிஆர் கேஸை. அப்போ சிந்திச்சு பாருங்கள். அப்போ அவர்களே ஆல்ரெடி கலப்பு திருமணம் பண்ணவங்க தான், ஆனால் அப்படி இருந்தும் அப்பா மேலே கேஸ் போடலன்னு சொல்லிட்டு மனைவி மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இந்த சட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பிசிஆர் கேஸை வந்து எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி இது போன்ற நாடக காதல் கும்பல்களையும் எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இவர்கள் பாருங்கள், 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு 16 வயசு 15 வயசு பெண் குழந்தைய காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து உன்னதமான ஒரு புனிதமான காதலில் இருந்தாங்க, காதலித்தார்கள் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் பேசுகிறாங்க. அந்த குழந்தையோட புகைப்படத்தை பகிர்றாங்க. இதெல்லாம் அசால்ட்டாக பண்ணுறாங்க. அதை கேட்க போனால் மற்றவர்கள்லாம் ஜாதி வெறியர்கள்னு சொல்கிறாங்க. அவர்களெல்லாம் கண்டமணிக்கு ஜாதி பேரை சொல்லி திட்டுறது, அவங்க வீட்டு பெண்களை திட்டுறது, இதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இதற்கு இன்னும் இவர்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணுமா? இது பாதுகாப்பு இந்த சட்டங்கள் பிசிஆர் போதாது, இங்கே இருக்கக்கூடிய எந்த சட்டங்களும் இவர்களுக்கு போதாது, கொடுக்கக்கூடிய சலுகைகள் போதாது. இதனால் இன்னும் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் இதையும் நிறைவேற்றினா மொத்தமாக ஒரு ஊரே தூக்கி உள்ளே வச்சிடலாம்ல. மொத்தம் அந்த சமுதாயம் இந்த ஜாதியவே தூக்கி உள்ளே வச்சுட்டு சத்தக்கட்டாமல் இருந்துடலாங்க. ஸோ அப்படி தான் இவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதை வந்து தமிழக அரசும் தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் கவனத்தில் கொண்டு இவர்கள் இந்த மாதிரி நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தற்கொலையை கொலையாக மாற்றுறதுக்கு அங்கே ரிப்போர்ட் வந்து தெளிவாக டாக்டர் ரிப்போர்ட் வந்து தெளிவாக வந்திருக்கு, இது தற்கொலை தான் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து கொலையாக மாற்றணும் பரவாயில்ல, அதை ஆணவ கொலையாக மாற்றணும், பிசிஆர் போடணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படிங்கும்போது இதை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகங்கள் அனைவருமே இணைந்து பேச வேண்டும். வன்னியர்கள் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு எடுத்துக்கூடாது. மற்றபடி மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க அப்படின்னா பேசணும், களத்தில் ஃபைட் பண்ண தயாராக இருக்கணும். அவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் இருக்காங்க. இப்போ வந்து வட மாவட்டத்தில் ஒரு தலித்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தென் மாவட்டத்துலேயும் இங்கே பிரச்சனை நடக்கும். தென் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை, தலித்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வட மாவட்டத்துலேருந்து ஆள் வரும். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இவர்கள் வந்து ஒற்றுமையாக செயல்படுகிறார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் எங்கேயோ ஒரு தலித்துக்கு பிரச்சனைனா கூட தமிழ்நாட்டில் பிரச்சனை நடக்கும், ஒற்றுமையாக செயல்படுவாங்க. இந்தியாவில் எங்கே ஒரு பிரச்சனைனா கூட இவர்கள் இந்தியா முழுவதுமே தலித் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் இருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயாவது ஒரு கட்டமைப்பு கூட வேண்டாம், ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் குரல் கொடுக்கணும். அது வந்து யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி வந்து இந்த கவின் வழக்கில் வந்து மிகப்பெரிய அளவில் தவறாக சித்தரித்து மிகப்பெரிய எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினாங்க. இவர்களுக்கு வந்து அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது இவர்கள் நோக்கம் கிடையாது. ஒட்டுமொத்த ஜாதியையும் திட்டணும், ஜாதி பேரை சொல்லி திட்டணும், இவங்க அப்படி இவங்க இப்படி, ஒட்டுமொத்த ஜாதியும் திட்டம் அவங்களோட வன்மத்தை தீர்த்துக்கிடுவாங்க. இவர்கள் நோக்கம் வந்து தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் கிடையாது. எங்கேயோ கஷ்டப்பட்டு எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா அவனையும் கூப்பிட்டு திட்டுறது, அவன் குடும்பத்தை திட்டுறது, அவனுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, யாருன்னே தெரியாது நமக்கு. ஆனாலும் ஜாதி பேரை சொல்லி திட்டுனா அப்போ எல்லாரையும் திட்டுற மாதிரி தானே, ஒட்டுமொத்த வன்மத்தையும் தீர்த்துக்கிறது. அப்படி தான் இன்றைக்கி வன்னியர் சமுதாயத்தையும் மிகப்பெரிய அளவில் தவறாக தரக்குறைவாக என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்களில். ஸோ நம்ம ஆதரவாக பேசுகிறோம், நம்ம வீடியோவை எடுத்து போட்டு பாரு இவர் வந்து ஜாதி வெறியோடு பேசுகிறாரு, அந்த சமுதாயத்தை மக்கள் இப்படி தரக்குறைவாக பேசுகிறத வந்து கண்டித்து நம்ம பேசுகிறோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒட்டுமொத்த மற்ற சமுதாயங்களும், அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையில் பிசிஆரால் பாதிக்கப்படக்கூடிய எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நாடக காதலில் பாதிக்கப்படக்கூடிய எல்லா சமுதாயங்களும் இந்த ஒரு புள்ளியில் வந்து ஒற்றுமையாக நின்று குரல் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இல்லைன்னா இவங்க மேலும் மேலும் சட்டத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த சட்டத்தையும் இவங்க தடுத்துக்கிட மாட்டாங்க. எந்த சட்டத்தையும் நாளைக்கு தனி தொகுதியோ தனி வார்டையோ இல்லை இந்த பிசிஆர் ஆக்டை கொஞ்சம் வந்து முறைப்படுத்துங்க, இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட ஒரு சின்ன ஒரு அங்குலம் கூட அதில் வந்து இவங்க சரி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அனைவரும் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.